ஆசிரியர் பணி நியமனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய கோரிய மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் +2 பட்டப்படிப்பு மற்றும் பிஎட் படிப்பில் பெற்ற மதிப்பெண்களுக்கு தனி மதிப்பெண் சலுகையாக வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்பட்டு தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை கடந்த மே 30ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இதை ரத்து செய்ய கோரி ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 40க்கும் மேற்பட்டோர் வழக்குகளையும் தொடர்ந்தனர். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த கல்வி முறை, தற்போதுள்ள வளர்ச்சி ஆகியவற்றை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டினர். இம்மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் அரசாணைக்கு தடை கோரும் மனுக்கள் மீதான விசாரணை திங்களன்று நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார் அக்னிஹோத்ரி, MM சுந்தரேசன் அடங்கிய அமர்வு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அரசு விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தேர்வெழுதிய பிறகு விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்று மனுதாரர்கள் கோருவது ஏற்புடையதல்ல என்று கூறிய நீதிபதிகள், எனவே அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் காரணமாக தமிழகத்தில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான தடை நீங்கியுள்ளது.